சிவ அன்பே சிவ மரக்கட்டையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிரம்மஸ்ரீ குமுதா அம்மா அவர்களை வருகிறோம். தலைப்பு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆத்ம வணக்கம் அனைவருக்கும். முதல்ல ஒரு தகவல் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம மலேசியாவில் வருகின்ற 26, 27 பிப்ரவரி, ஜூன் 26, 27 பிப்ரவரி, அடுத்தது மார்ச் 1, இந்த 3 நாள் சித்தர் மாநாடு யூனிவர்சிட்டி மலாயால நடக்கின்றது. தமிழ்நாட்டிலிருந்து 5 ஆன்மீகவாதிகள் இங்க வராங்க. மலேசியாவில் உள்ளவங்களும் சித்த வைத்தியர்கள் மற்றவற்ற அன்பர்களும் ஆன்மீகவாதிகளும் இதுல கலந்து கொள்றாங்க. மக்கள் திரளாக இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் வரவேற்கின்றேன். தமிழ்நாட்டிலேருந்து வர முடிந்தவங்க வாங்க. மலேசியாவில் உள்ளவங்களும் மறக்காமல் இதில் இணைந்து கொள்ளுங்கள். 26, 27, 1 மார்ச், 26, 27 பிப்ரவரி, 1 மார்ச். அடுத்தது இன்றைய வகுப்பு. எப்பொழுதுமே ஒரு செய்தியை பேசுவேன். அதாவது பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிக்க வேண்டும். இதோடைய விதை என்பது என்ன அப்படின்னு சொன்னா, மூச்சை கவனிக்க வேண்டும், பேச்சை நிறுத்தி. எப்பொழுதுமே இந்த விஷயத்தை சொல்றாங்களே, அது என்னவாக இருக்கும் அப்படின்றது. எல்லாத்துக்கும் தானே மூச்சு இருக்குது, நமக்கும் இந்த மூச்சுன்றது இருக்குது. ஆனா எப்பொழுது பேசும் பொழுதும் பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிக்க வேண்டும். இல்ல நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க, வாசியோகம், ராஜயோகம், அடயோகம், கர்மயோகம். எந்த யோகத்தை நீங்க எடுத்தாலும், எந்த மார்க்கத்தை நீங்க சார்ந்து இருந்தாலும், வாசி என்பது உங்களுடைய சுவாசம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அது பாமர மக்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு அறிவிலிருந்து 6 அறிவு உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த சுவாசம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எப்பொழுதுமே நான் இதை பத்தி ரொம்ப இறுதியில் இதை குறிப்பா இதை விளக்கி சொல்லுவேன். இதுக்கு என்ன காரணம் பின்னணி அப்படின்னு சொன்னா, பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிங்க. வள்ளல் பெருமான் மனதை சிற்சபையில் வைத்து பழகுங்க. எங்க தொட்டு வந்தாலும் இறுதியாக இந்த மூச்சுக்கு கடைசியா வந்துருவேன். அப்ப நமது உடலில் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த பிராணனுடன் மனமும் இயங்குகிறது. ஏன் இந்த மூச்சை பத்தி சொல்லுகின்றேன் என்றால், இந்த பிராணனுடன் மனமும் இயங்குகிறது. மனமே விருப்பு வெறுப்புபடி நடக்கிறேன் என்கிறது. இப்படி மனம் போனபடி நடந்தால் துக்கம் வரும் என்று அறிவு எச்சரிக்கிறது. ஆனாலும் புலன்களின் பின்னால் மனமும் விருப்பப்படி திரிவதை ஒருவனால் நிறுத்த முடிவதில்லை. அவன் அதை சுகம் என்று போய் துக்கத்தில் விழுகிறான். அப்ப மூச்சு என்பது ஒன்று, இந்த சுவாசம், அறிவு என்பது ஒன்று, மனம் என்றது ஒன்று. இது ஒவ்வொன்றையும் ஒன்றாக நான் இதை சித்தரிச்சு சொல்கின்றேன். இந்த 3 கண்ணுக்கு புலப்படாதது. ஆனா இதன் செயல்பாடு எங்க இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, இது செயல்பாடுதான் அனைத்திலும் இருக்கின்றது. இதன் செயல்பாடு அனைத்திலும் ஊடுருவி இருக்கின்றது. இதுதான் ஒரு உருவமே எடுத்திருக்கின்றது. ஒரு உருவத்தினுள் இருப்பதே இதுதான். சுவாசம், அறிவு, மனம். இந்த சுவாசத்தினுள் அறிவு இருக்கின்றது. அந்த அறிவு புலன்கள் வழியாக வெளிப்படும் பொழுது, வியாபகமா ஆகும் பொழுது, வியாபகம் அப்படின்ற அது வெளிப்படுகின்றது. அந்த அறிவு வெளிப்படும் பொழுது அது மனமாக மாறுகின்றது. அதனால தான் ஆரம்பத்திலே நான் சொல்லி இருந்திருப்பேன், உங்களுடைய சுவாசம் என்பது சிவ தத்துவமாக இருக்கின்றது. அந்த சிவ தத்துவம் அறிவு, அந்த சிவ தத்துவமான அறிவு வியாபகத்தன்மை எடுக்கும் பொழுது அது மனமாக மாறுகின்றது. அது விஷ்ணு. அந்த விஷ்ணு
ஒரு சலனத்துக்கு வரும் பொழுது அது பிரம்மாவாகின்றது. பிரம்மம் அப்படின்னும் பொழுது அது பூரணம், அனைத்துமாகவே இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு சொற்களுக்கும் ரொம்ப ஆழமான விளக்கங்கள் இதுல இருக்குது. அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் தமிழ் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. தமிழ் அறியாதவன் அரை மனிதன், அதனாலதான் சொல்லுவாங்க. நீங்க பல பொருட்களை ஒரு சொல்லிலே விளக்கி சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த நீங்க இங்கிலீஷ்ல ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் தான் காண முடியும். ஆனா தமிழ்ல ஒரு சொல்லையே பல பொருள்களில் நீங்க விளக்கி கூறிட முடியும். அதனாலதான் தமிழ் ரொம்ப ஆழமான ஒன்று. அது மொழிக்கு உட்பட்டது அல்ல, அது நம்முள் எழும் உயிர்னு சொல்லிட்டேன். அதாவது நம்மளுடைய மூச்சுக்காற்று, அது உள்ளிலிருந்து எழுந்தாதான் உங்களுடைய அறிவு பிரகாசிக்க முடியும். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ, நீடித்து சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்க, எண்ணியதை முடித்து இன்புற்று இருக்க, பிறவி பிணி நீங்க, இறைவனடி சேர்ந்து மரணமில்லாத பெருவாழ்வு வாழ மனதை அடக்கி ஆக வேண்டியுள்ளது. மனமோ பிராணனும் தானும் ஒன்றென சொல்லும்படி அத்துடன் இடைவிடாமல் அலைபாய்கின்றது. ஆனா மனமும் பிராணனும் ஒன்றா அப்படின்னு கேட்டா அது நெய்யில் பால் கலந்தாற்போல் இருக்கின்றது. அப்ப உங்களால மனதை வென்றுவிட முடியாது. ஆனா மனதை கொண்டு பிராணனை நீங்க கூர்ந்து கவனிக்கும் பொழுது மனம் அந்த இடத்துல கும்பவிக்கின்றது. அதனாலதான் இயல்பாக ஏன் ஞானியர்கள் சித்தர்கள் எதனால இந்த மனதுக்காக இந்த பிராணனை நிறைய விஷயங்கள் செய்திகள் சொல்லி இருந்திருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஏன்னா உங்களுடைய மனதை கட்டுப்படுத்துவதற்காக. அதாவது மனதை கட்டுவதற்கு இரண்டு வழிகள் தான் உண்டு. ஒன்று அறிவின் கூர்மையோடு அண்ட பிண்ட தத்துவம் அறிந்து செயல்பாடு புரிந்து ஒவ்வொன்றுக்கும் மாயையின் விளக்கம் புரிந்து அதை மனதிலே இருந்து ஒதுக்கி தள்ளி தத்துவ விசாரத்தால் வெற்றி அடைய வேண்டும். இது ஒரு வகை. இது சாதாரணமாக நடைபெறக்கூடிய காரியம் அல்ல. ஒரு சிலரால் தான் இந்த செயல் சாத்திய கூறாகும். இரண்டாவது வாசியோகம் என்ற மூச்சு பயிற்சியால், இப்ப சித்த வித்தியார்த்திகள் சித்த வித்தை பயிற்சியின் மூலம் இந்த மூச்சை கவனித்து அந்த வித்தையை பண்ணி பழகும் போது மனம் தானாக கட்டுப்படும். குமுதாமா இருக்கீங்களா? வாய்ஸ் கேட்கல. குமுதாமா இருக்கீங்களா? விளங்குதுங்களா? கேக்குதுமா, நீ கண்டினியூ பண்ணிக்கோங்கம்மா. நான் இவ்வளவு நேரம் பேசுனேன், விளங்குனுச்சிங்களா? எல்லாமே கேட்டுருமா. ஒரு 2 நிமிஷம் நான் கேட்கல, கடைசி 2 நிமிஷம் மட்டும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே. அதாவது தாயுமானவர் ஒரு பாடல் வரியில என்ன சொல்றாருன்னா, கந்துக மதக்கரியை வசமா கடத்தலாம். இதை விளக்கி நான் சொல்றேன். இந்த பாடல் விளங்கல அப்படின்னு சொன்னா நான் இறுதியாக நான் அதை விளக்கி சொல்றேன். கரடி வெம்புரி வாயையும் கட்டலாம். அதாவது கந்துக மதக்கரியை வசமா கடத்தலாம், கரடி வெம்புரி வாயையும் கட்டலாம். ஒரு தினுள் புகுதலாம், சலமேல் நடக்கலாம், கணல் மேல் இருக்கலாம், தன் நிகரில் சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கியே காணாமல் மறையலாம், இளமையோடு இருக்கலாம், வேறொருவர் உடம்பில் புகுந்து கூடு விட்டு கூடு பாயலாம். இதையெல்லாம் செய்ய முடியும்.
நீரின் மேல் நடக்கலாம், எல்லா சித்திகளையும் பெறலாம். ஆனால் மனத்தை அடக்கி ஆள்வது அத்தனை எளிதான காரியம் அல்ல அப்படின்னு தாயுமானவர் சொல்றாரு. ஆகவே அண்டத்தின் மூல சக்தியின் தொடர் சங்கிலியான மனித மூச்சால் பயிற்சி செய்து அண்டத்தோடு ஐக்கியமாக முடியும் என்பதே சித்தர்களுடைய நெறி. இவ்வளையும் நீங்க செய்யலாம். ஆனா நீங்க இவ்வளையும் செய்யறதன் மூலியமாக உங்களுடைய மரணமில்லாத பெருவாழ்வை நீங்க அடைய முடியுமா அப்படின்னு கேட்டா அதற்கு இட்டு செல்லாது. அதனாலதான் நீங்க மரணமில்லாத பெருவாழ்வு என்ற ஒன்றை நீங்க மனதை சிற்சபையில் வைத்து பழகும் பொழுது அதுக்கு இட்டு அந்த பயணத்துல நீங்க செல்லுவீங்க. ஆனா அந்த பயணத்துல செல்லும் பொழுது வெகுமதியாக உங்களுக்கு இது எல்லாம் கிடைக்கும். இதுல எல்லாம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய மனதை இதுல செலுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வுக்கு இட்டு செல்லாது. வெகுமதியாக உங்களுடைய அகத்திலிருந்து இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைத்தாலும் எவனொருவன் அந்த மனதின் வேகத்துக்கே அதுல அந்த மனம் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு இட்டு செல்லாது. பொதுவாக மனிதனுடைய மூச்சு காற்றுல நாசியில 12 அங்குலம் புறப்பட்டு 4 அங்குலம் கலண்டு 8 அங்குலம் தான் மீண்டும் தான் நின்ற இடத்தில் தாக்குகிறது. இதனால ஒரு நாளில் 7200 சுவாசம் வீணாக பாய்ந்து 14400 சுவாசம் மட்டுமே உள்ளே செல்கிறது. 21600 சுவாசங்கள் சரிவர 6 ஆதாரங்களுக்கும் பாய மனிதன் 120 ஆண்டு உயிர் வாழ வேண்டும். ஆனா நாம எங்க இப்போ 120 ஆண்டுகள் வாழ்றோம் இல்லையே. இப்ப உள்ள காலகட்டத்துல, அதாவது நான் நினைக்கிறேன் 1930, 40, 50, 60 இதெல்லாம் 100 வயது, 110 வயது, 200 வயதெல்லாம் வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல இந்த 2026 வந்த பிறகு 20 வயசுல 22 வயசுலயே மாரடைப்பு வந்துருது. எதனால அப்படின்னு சொன்னா அதிகமான இயக்கங்கள் வந்துருச்சு. மனிதனின் இயக்கம் அதிகமாக மனிதனின் பிராணன் அதிகமாக செயல்பாட்டுக்கு வருகின்றது. இந்த அதிகமான செயல்பாட்டுக்கு வர்றதுனால தான் ஒவ்வொரு மனிதனின் சுவாசமும் குறைகின்றது, நோய்களும் அதிகரிக்கின்றன. ஒரு மனிதனின் சுவாசம் குறைய 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 அவனுடைய மரணம் அருகாமையில் இருக்கின்றது. அதனாலதான் நீங்க பாருங்க, வயதான காலகட்டத்துல இந்த வயதானவங்க இருந்தாங்கன்னா யாராவது பக்கத்துல கால் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. இப்படி கால் ஆட்டும் பொழுது, கால் ஆட்டாத அது நல்ல பழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த கால் ஆட்டும் பொழுது ஏன் அதை நல்ல பழக்கம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா, கால் ஆட்டும் பொழுது அதன் மூலியமாக விரயமாகுகின்றது உங்களுடைய பிராணன். அதனாலதான் அந்த கால் ஆட்டும் பொழுது காலாட்டாத அது நல்ல செயல் அல்ல அப்படின்னு அது சொல்றது. ஏன்னா அதன் மூலியமாக உங்களுடைய பிராணன் விரயமாகின்றது. எதனால இந்த வாசி பயிற்சி செய்யறவங்களுக்கு தாமச உணவு அப்படின்னு சொன்னா கோழி, ஆட்டு இறைச்சிகள், இந்த மாதிரி இறைச்சிகள் இப்படி எல்லாம் சாப்பிடுறது தாமச உணவு. ஆகாமிய உணவு அப்படின்னு சொன்னா தாவர இளக்கொடிகளை சாப்பிடுறது ஆகாமிய உணவு. இதோட சைவம் அசைவம்ன்றது சொல்ல மாட்டேன், ஏன்னா சைவம் அசைவத்துக்கு அது வேற அர்த்தம். நாம இப்ப காய்கறிகளை சாப்பிட்றவங்க சைவமும், மீன் ஆடு கோழி சாப்பிட்றவங்களை அசைவம்னு சொல்லிட்டோம். ஆனா அது விளக்கம் அது இல்லை, அது இன்னொரு நாள் அந்த விளக்கத்தை கொடுக்குறேன். தாவர இளக்கொடிகளை சாப்பிட்றவங்க ஆகாமிய உணவாளர்கள், ஹெர்பிவர்னு சொல்லுவோம். இந்த இறைச்சி, மீன், கோழி இதெல்லாம் சாப்பிட்றவங்க என்னன்னு சொல்லுவோம்னா காணிவர் அண்ட் ஒம்னிவர். அவங்க ரெண்டுமே சாப்பிடுவாங்க, காய்கறிகளையும் சாப்பிடுவாங்க, இறைச்சி மீன் வாசியம். அது காணிவர் அண்ட் ஒம்னிவர் இரண்டு. இந்த காணிவர்ன்றவர் இறைச்சியை மட்டும் சாப்பிட்றவங்க, ஒம்னிவர்ன்றது இரண்டையுமே சாப்பிட்றவங்க. ஹெர்பிவர் அப்படின்றது காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்றவங்க. அப்ப நாம ஆகாமிய உணவாளர்கள், நாம தாமச உணவாளர்களாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, உங்களுடைய தாமச உணவான இறைச்சிகளை சாப்பிடும் பொழுது அதிகபட்சமான உங்களுடைய பிராண வாயுக்களை நீங்க
நாசப்படுத்துறீங்க. அதிக அளவு நீங்க வந்து பயன்படுத்தி ஆக வேண்டும். இப்ப உங்களுடைய காய்கறிகளை நீங்க சாப்பிடும் பொழுதும் மதிய உணவை மட்டும்தான் வந்து ராஜா மாதிரி நீங்க சாப்பிடணும். ஏன்னா மதிய உணவுக்கு நீங்க ராஜா மாதிரி சாப்பிடும் பொழுது உங்களுடைய காய்கறிகளை சாப்பிடும் பொழுதும் ராஜா மாதிரி ஏன் சாப்பிடணும்னா உங்களுடைய செரிமானம் சரியாக நடக்கும். இரவுல வந்து இயல்பாக சாதம் வந்து எடுக்கக்கூடாது. அதனாலதான் இயல்பாக வந்து இங்க மலேசியாவுல என்ன பண்ணுவாங்கன்னா இரவுலயே வந்து நிறைய சாதம் எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா அங்க பாத்தீங்கன்னா இரவுல வந்து சாதம் வந்து கிடையாது. அங்க இன்னமும் நல்லா பின்பற்றி வராங்க. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா இரவுலயும் வந்து சாதம் நிறையவே எடுக்கிறாங்க. அது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. மலேசியாவுல வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இரவுல வந்து சாதம் எடுக்கிறது வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றது. அது சில ஆன்மீகவாதிகள் தான் அந்த மாதிரி பின்பற்றுவார்களுடைய. ஆனா தமிழ்நாட்டுக்கு இங்க வந்தோம்னா மெஜாரிட்டி பார்த்தோம்னா இரவுல வந்து சாதம் எடுக்கிறது வந்து அங்க குறைவாக தான் இருக்குது. அப்ப இந்த நம்மளுடைய முக்கியமான 10 வாயுக்கள் அப்படின்றது வந்து நம்ம உடல்ல என்னென்ன பண்ணுகின்றது. ஏன்னா நம்ம எப்போதும் நான் இதை வந்து பேசுவேன். இதை கொஞ்சம் டீட்டெயிலா நான் பேச மாட்டேன். இன்னைக்கும் ரொம்ப டீட்டெயிலா பேச முடியாது. ஏன்னா எனக்கு வருகின்ற அந்த வெள்ளிக்கிழமை சித்தர் மாநாடு இருக்கிறதுனால அந்த ப்ரிப்பரேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நான் ஒரு 1/2 மணி நேரத்துல முடித்தாகணும். அதுக்குள்ளார நான் சில செய்திகளை வந்து சொல்லிடுறேன். நம்மளுடைய 10 வாயுக்கள், இந்த 10 வாயுக்கள் பிராணன், அபானன், சமானன், வியானன், உதானன், நாகன், கூர்மன், கிங்கிரன், தேவதத்தன், தனஞ்சயன். இதுல இந்த பிராணன் ரொம்ப முக்கியமானது. கடைசியான இந்த தனஞ்சயன் என்பதோ மிக மிக முக்கியமானது. ஏன்னா இது உடல் இந்த பிராணன் வெளியேன பிறகும் இந்த உடலிலிருந்து பிராணன் முழுமையாக இந்த 9 பிராணன் இந்த வாயுக்கள் வெளியான பிறகும் இந்த தனஞ்சயன் என்பது உடலில் இருந்து 3 நாட்கள் செயல்பட்டு அதுக்கப்புறம் 3ஆவது நாள் வெளியேறுகின்றது. அதனால இந்த தனஞ்சயனை நான் கடைசியா நான் சொல்றேன். பிராணன் என்பது நாசியில் நின்று இந்த மூலாதாரத்தை சார்ந்து மேல் நோக்கி ஏறி இதயத்தில் நின்று நாசியில் சென்று திரும்பி அலைவாய செய்யும். இது வந்து உங்களுடைய சாப்பிடுகின்ற இந்த உணவை செரிமானம் செய்வதற்கும் உங்களுடைய பிராணன் மிக முக்கியமான ஒன்று. இந்த அபானன் வந்து உங்களுடைய பிராணன் கீழே இறங்கி அது செரிமானம் செஞ்சு அது அபானனாக அது மாறும். அதுதான் வந்து அந்த சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு உஷ்ணத்தை வந்து உண்டாக்கி உண்ட ஆகாரங்களை ஜீரணிக்க செய்யும். உண்ட ஆகாரம். அதனாலதான் சில பேத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா உணவு உண்ட பிறகு நம்ம வந்து நீராடக்கூடாது. நீராடிய பிறகுதான் உணவு உட்கொள்ள வேண்டும். உணவு உண்ட பிறகு நீங்க நீராடக்கூடாது. குளித்து விட்டு வந்த பிறகுதான் நீங்க வந்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்ட பிறகு நீங்க போயிட்டு குளிக்க கூடாது. ஏன்னா இந்த அபானன் என்றது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா உஷ்ணத்தை உண்டாக்கி உண்ட ஆகாரங்களை வந்து ஜீரணிக்க செய்யும். அடுத்தது வந்து சமானன். இது வந்து சரீரத்தில நடுமையமான நாவி ஸ்தானத்தில் நின்று ஜீரணித்த அன்ன பானாதிகளை உதிரமாக்கி இரத்த நாடிகளின் வழியாக சென்று சமமாக பகிர்ந்து தேகத்தை வந்து அது காத்தருளும். வியானன் அப்படின்னு சொன்னா சர்வ அங்கங்களிலும் வியாபித்து இருந்து களைப்பையும் சோர்வையும் உண்டாக்கும். உதானன் அப்படின்னு சொன்னா இந்த கண்டஸ்தானத்துல நின்று குரலோசையை தூண்டி பேச வைப்பது. இப்ப நான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உதானன் வந்து நல்ல வேலை செய்து கொண்டு இருக்கின்றது. நாகன் அப்படின்னு சொன்னா வாந்தியை வந்து அது வரவழைக்கும். அதுதான் நாகன். கூர்மன் அப்படின்னு சொன்னா கண் இமையில் இருந்து கண் உள்ளில் இருந்து கூர்மன் நாடி வேலை செய்யல அப்படின்னு சொன்னா கண் தெரிய போறதில்ல. அதனால கண் ரப்பைகளை அசைக்கவும் மூடவும் விழிக்கவும் செய்வது எது அப்படின்னு சொன்னா இந்த கூர்மன். கிங்கரன் அப்படின்றது வந்து மூக்கில் நின்று அப்படி ஒரு தும்மலை வந்து உண்டாக்கும் பாருங்க. அந்த ஒரு மாதிரியான அந்த தும்பலை எதுக்கு உருவாக்கி அது உண்டாக்கி வெளியாக்குது அப்படின்னு சொன்னா ஏதாவது உங்களுடைய அசடுகள் ஏதாவது தூசுக்கள் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த கிங்கிரன் அப்படின்ற அந்த நாடி உள்ளிலிருந்து அது அந்த தூசுகளை வெளியேற்றுவதற்காக கிருமிகளை வெளியேற்றுவதற்காக அது தும்பி அது வெளியேற்றிவிடும். தேவதத்தன் என்பது மார்பில் இருந்து கபத்தை சேர்த்து
அது நெட்டி, கொட்டாவி, விக்கல். இது இந்த ஒரு நெட்டி எடுக்கிறது, கொட்டாவி எடுக்கிறது, விக்கல் வர்றது, இது எல்லாம் தேவதத்தன். தனஞ்சயன் என்பது பிராண நீங்கிய பிறகு 3 நாட்கள் வரை சரீரத்தில் இருந்து வீங்கி வெடிக்கச் செய்து வெளியேறும். இது பிராணனுடையது. இது தனஞ்சயனுடையது. இந்த தனஞ்சயன் முதல்ல கருவறையில் குழந்தை தாயின் கருவறையிலிருந்து வெளியேறும் பொழுது அதோடைய சிரசினில் உள்ளிலிருந்து முட்டி வெளியில வர்றதுக்கு இந்த தனஞ்சயன் முதல்ல வேலை செய்யும். எப்படி கருவறையில் உங்களுடைய முதலில் இந்த தனஞ்சயன் வேலை செய்கின்றதோ அதே மாதிரி உங்களுடைய இறுதி நாளன்று இந்த தனஞ்சயன் அதன் வேலையை செய்யும். அதனால இந்த தனஞ்சயன் என்பது மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது பாருங்க, இந்த ராஜயோகம் நிறைய யோகங்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம். இதுல மனிதன் செயல்பாட்டுக்கு முக்கிய காரணம் எது? முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய வாசி. இந்த வாசி தான் உங்க உள்ளிலிருந்து சேவகனாக உங்களுக்கு ஊழியம் செய்கின்றது. சேவகனாக நமக்கு அது ஊழியம் செய்கின்றது. அந்த சேவகனாக ஊழியம் செய்கின்ற அந்த சேவகனுக்கு நாம என்ன அதுக்கு கூலி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா பணமா கொடுக்க முடியும்? ஒருத்தர் நமக்கு வேலை செய்கின்றார், அவருக்கு நாம பணமாக நம்ம கொடுக்கிறோம். ஆனா நம்ம உள்ளிலிருந்து நமக்கு வேலை செய்கின்ற இந்த சேவகனுக்கு நாம என்ன கொடுக்க முடியும்? பணத்தை கொடுக்க முடியாத. பேச்சை நிறுத்தி மூச்சை கவனித்தால் மட்டுமே போதும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நிறைய மக்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய இன்பத்துக்காகவும் சுகமாக அது இன்பம் கொடுக்கின்றது அப்படின்றதுக்காக மது எடுக்கிறாங்க, மாமிசம் எடுக்கிறாங்க. இது எல்லாமே என்ன பண்ணுகின்றது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பிராணனை குறைக்கின்றது. பிராணன் குறைந்தால் ஆயுள் குறையும். தெரியல. அப்ப பிராணன் குறையும் பொழுது ஆயுள் ஹைப்பர் டென்ஷன் ஆகிவிட்டால் டாக்டர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டா, டேக் a deep breath, take a deep breath அப்படின்னுவாரு. இமீடியட்டா உங்களுக்கு மருந்து கிடையாது, மூச்சை நன்றாக இழுத்து விடு. அப்ப இந்த வாசி யோகம் அப்படின்றது நான் போயிட்டு அதை பழகணுமே, அது எப்படி பழகணும் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு குருமுகமாக, அதாவது ஒரு காரிய குருமுகமாக அதை நீங்க கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரிய குரு அப்படின்னு சொன்னா காரண குரு என்பது உங்க அகத்தில் இருக்கின்ற உங்களுடைய மனம். ஏன்னா இப்ப இந்த மனம் அடங்க மாட்டேன்னுது. இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா இந்த பஞ்சேந்திரியங்கள் வழியாக தரிகட்டு போய்கொண்டே இருக்கின்றது. பார்க்கின்ற காட்சிகளில் எல்லாம் ஊடுருவி அது போய்கிட்டே இருக்குது. அறிவு சொல்லுது, மனமே போகாத, நில்லு, நீ தடமாறி போகின்றாய் அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த மனம் அது பின்னாலேயே போகின்றது. காதுகள் என்ன கேட்கின்றதோ, கண்கள் என்ன பார்க்கின்றதோ, எதை உணர்கின்றதோ அது வழியாகவே போகின்றது. அப்ப அறிவு என்ன சொல்லுகின்றதுன்னா, அது வழியாக போகாத, நீ சேருகின்ற இடம் போயிட்டு சேர மாட்ட, அதனால நான் சொல்லுகின்றதை கேளு அப்படின்றது. அதனாலதான் வள்ளல் பெருமான் சொல்கின்றார், எனக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுன்னு மறுபடியும் யாருகிட்ட கேட்கிறாரு? அந்த மனதுகிட்டே கேட்கிறாரு. அந்த மனதை ஞானியர்கள் சித்தர்கள் என்னவா ஆக்கி இருந்திருப்பாங்கன்னா, அந்த மனதை தன் தோழியாக, தன்னுடைய தோழனாக, அந்த மாதிரி அந்த மனதை உருவகப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதனாலதான், ஏன்னா அந்த மனதுக்காகத்தான் இவ்வளோ மார்க்கங்களும், இந்த மதங்கள் சமயங்கள் அனைத்தும் இந்த மனதுக்காகத்தான் வந்தது. அப்ப மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னு அகத்தியர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இது எல்லாம் செம்மை ஆகனாதான் மந்திரம் ஜெபிக்க வேணாம், இது செம்மையானாதான் வாசியை உயர்த்த வேண்டாம். அப்ப மந்திரம் ஜெபிக்கிற எதுக்குன்னா இது செம்மை ஆகிறதுக்கு, வாசியை உயர்த்துற எதுக்குன்னா இந்த மனம் செம்மை ஆகிறதுக்கு. அப்ப இது எல்லாம் எதுக்காக நீங்க செய்யற அப்படின்னு சொன்னா இந்த மனம் செம்மை ஆகுவதற்காக. அப்ப மனதை பிடிக்க முடியல, வாயுவில் இருக்கின்ற மனம்
வாயுவை புடி. அப்ப மனதை கொண்டுதான் நீங்க வாயுவை பிடிக்கிறீங்க. என் மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மண்மனம் அங்கில்லை வாயுவும் அங்கில்லை அப்படின்னு திருமூலர் 620வது பாடல்ல சொல்றாரு. செல்லும் அளவு செலுத்து உன் சிந்தையை கல்லும் பிளந்து கடுவெளி ஆகுமே அப்படின்றது 2103 பாடல்ல சொல்றாரு. அதனாலதான் ஜீவகாருண்யத்தை வள்ளல் பெருமான் கரண ஒழுக்கத்தில் ஆன்ம ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கத்திலிருந்து நீங்க உங்களுடைய கரண ஒழுக்கத்துக்கு வரும் பொழுது மனதை சிற்சபையில் வைத்து பழகு. அப்ப சிற்சபையில் வைத்து பழகு அப்படி என்பது ஒரு யோகம் இல்ல. அவர் தியானத்தை சொல்லல, எல்லா இடத்திலையும் வள்ளல் பெருமான் பஞ்சாட்சர மந்திரத்தை தியானித்து இருக்குமாறு அவருடைய அந்த உபதேச புத்தகத்துல பேருபதேச புத்தகத்துல அவர் கொடுத்திருந்திருப்பாரு. அப்ப மனதை சிற்சபையில் வைத்து பழகுவது, பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிப்பது, இந்த ராஜயோகத்தில் இருப்பது, அதே மாதிரி அட்டாங்க யோகம், உங்களுடைய கர்ம யோகம் அனைத்திலும் இருப்பது இந்த வாசிதான். மூச்சப்பா தெய்வம் என்று முன்னோர் சொன்னார். இத சித்தர்கள் எவ்வளவுதான் சொல்லி இருந்தாலும் ஏதோ ஒண்ணு சொல்லி இருந்திருக்கிறாரு சித்தர்கள், என்ன என்பது தெரியலையே அப்படின்றது. அந்த காலத்துல பாருங்க, சித்தர்கள் இந்த மூச்சை அத நுண்ணுதமாக அறிஞ்சதுனாலதான் எவ்வளவோ செய்திகளை அந்த காலத்துல உங்களுக்கு நமக்கு இப்ப உள்ள ஒரு கெஜெட்டோ இப்ப உள்ள காலகட்டத்துல உள்ள நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த காலகட்டத்துல இல்ல. அப்படி இல்லாத ஒரு காலகட்டத்திலையும் எப்படி அவங்களால இவ்வளோ விஷயத்த எடுத்துரைக்க முடிந்திருக்கிறது? ஒரு கெஜெட்டுமே இல்லையே. அதாவது ஒரு மனிதனின் உடலில் சுவாச காற்றுல ஒரு சுழற்சி ஒரு மூச்சுன்னு சொல்றோம். நம்மளுடைய உடல்ல ஒரு சுவாச காற்று, ஒரு சுழற்சி, ஒரு மூச்சு. இத மட்டுமே அவன் கவனித்த அன்றைய சித்தர்கள் இத வச்சு எப்படி தெரியுங்களா நம்மளுக்கு கணக்கு கொடுத்திருக்கிறாங்க. பிராண நாள் பூமியின் ஒரு சுற்று ஒரு நாள். அவங்களுடைய ஒரு சுற்று மூச்சை வச்சு பூமியின் ஒரு சுற்று ஒரு நாள். 60 நாளிகை கொண்டது ஒரு நாள். அப்ப 60 நாளிகை கொண்டது ஒரு நாள்னா ஒரு நாளிகை மனிதன் விடும் மூச்சு 360. 60 நாளிகை, அதாவது ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு. அப்ப 2,10,000 நொடி கொண்டது ஒரு நாள். நொடி 60 கொண்டது ஒரு வினாடி, 60 வினாடி கொண்டது ஒரு நாளிகை, 60 நாளிகை கொண்டது ஒரு நாள், 360 நாள் கொண்டது ஒரு வருடம், 21,060 நாளிகை கொண்டது ஒரு வருடம். இந்த 21,060 அப்படின்றது எங்க வருது? நம்மளுடைய மூச்சில வருது. ஒரு காலகட்டத்துல மனிதனுடைய சராசரி ஆயுள் 100 வருடம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 80ஆக குறைந்தது, 60ஆக குறைந்தது, 40ல குறைஞ்சிச்சு. இப்ப 60 அந்த 100ல இருந்து 80 போய் 60 போய் 40 போய் இப்ப 20லயே மாரடைப்பு வந்துருது, 20லயே கேன்சர் வந்துருது. இந்த மாதிரி குறைந்து கொண்டே வருது. இதையும் கணக்கில் அப்பயே சித்தர்கள் வரையறுத்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஆயுட்காலம் குறையும், அதோடைய கணக்கு இப்படிதான் வரும் அப்படின்றதையும் அவங்க அப்பயே கணக்கிட்டு சொல்லிட்டாங்க. எத்தனை யுகம் தாண்டியது திரேதா யுகம், கிரேதா யுகம், அது என்ன யுகம், துவாரபர யுகம், கலியுகம் அப்படின்றதெல்லாம் அந்த காலகட்டத்திலேயே அதை சொல்லிட்டாங்க. அவங்க எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய மூச்சை வைத்து. அப்ப பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிங்க. நம்ம அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிக்கும் பொழுது என்ன நடக்குது, இயல்பாக ஒரு மனிதனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா,
நான் சாதாரணமாக வாழ்வதற்கு என் அறிவின் தெளிவு மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த அறிவு தெளிவு இருந்தால் என்னுடைய இயல்பான ஒரு வாழ்க்கையை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நான் நடத்தேறுவதற்காக இந்த மூச்சு எனக்கு மிக மிக முக்கியமாக, அவசியமாக, அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றது. அப்ப அடுத்தது கால் ஆட்டும் பொழுது என்ன நம்ம சிந்தனையில வர வேண்டும் என்றால், இந்த கால் ஆட்டும் பொழுது தேவையில்லாத ஒரு பிராணனை நான் அங்கு செலுத்துகின்றேன். சில நேரம் பாத்தீங்கன்னா கண் இமைக்கும். இப்ப நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக், வாதம், ஸ்ட்ரோக் அடிக்குது. இதெல்லாம் எதனால அப்படின்னு கேட்டா, சுவாசம், உங்களுடைய மூச்சு, உங்களுடைய பிராணன், இது உங்க உடலில் இருந்து குறைகின்றது. நிறைய வியாதிகள் உடல்ல உருவாகுது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பிராணன் குறையும் பொழுது ஒவ்வொரு வியாதியும் வெளிப்படும். இறை அருளால, குரு அருளால இவங்க சொன்ன செய்திகளை இன்று முதல் கடைபிடித்து வருவதனால் இன்றைய நாள் முதல் ஒரு பிளட் பிரஷரோ, டயபெட்டிக்கோ, எந்த ஒரு உடல் உபாதையும் குரு அருளால், இறை அருளால் இன்றைய நாள் வரைக்கும் எனக்கு அந்த ஒரு பிராப்தத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நான் அந்த தருணத்துல நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா செல்வத்தில் சிறந்த செல்வம் எது அப்படின்னு கேட்டா, நோயற்ற செல்வமே மனிதனுக்கு மிகச் சிறந்த செல்வம். அந்த நோயற்ற ஒரு செல்வம் இருந்தால் மரணம் எனும் பெரும்பினி வாரா வகைமிகு கரண பெருந்திரள் காட்டிய மருந்தே. அப்ப உங்களுடைய கரணம் பெருந்திரளாக மாற வேண்டும். எந்த கரணம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய குரோதங்கள் கிடையாது. அது எல்லாம் மாறி உங்களுடைய தயவாகவும், கருணையாகவும், அன்பாகவும் நாம வாழுகின்றோம் என்றால் நம்மளுடைய மரணம் எனும் பெரும்பினி வராமல் நமக்கு இருக்கும். நான் ரொம்ப பேசிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா டூ மெனி மெசேஜ் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்கும். அதனால இன்றைக்கு நான் இந்த விஷயத்தை நான் சொல்லி இருந்திருக்கிறேன். ஒரு மாசம் முடிஞ்சு வரும் பொழுது இதனையொட்டியே சில விஷயங்களை நான் இன்னமும் பகிர்ந்து கொள்கின்றேன். ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதுங்களா? சொல்லுங்க, இல்ல முடிச்சுக்கலாமா? ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க மாசிலாமணி சார். மாதேஸ்வரி, நீங்க என்ன கொஸ்டின்ஸ் என்ன கேட்கலாம்? கொஸ்டின்ஸ் இருக்கா? சரிங்கம்மா, முடிச்சுக்கலாம். நன்றிங்கம்மா. நன்றிங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றியும் கூட. நன்றிங்கய்யா. நன்றி. நம்ம ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். நம்ம வர அடுத்த வாரம் சாட்டர்டே ஒரு கேம்ப் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெகா கேம்ப் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல முதியோர் இல்லத்துல கேம்ப் வச்சிருக்கோம். ஸோ அங்க இருக்கிற ஓல்டேஜ் பீப்புள் மொத்த பேருக்குமே 8 to கம்ப்ளீட் செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டேக் ஓவர் பண்ணி எல்லாமே பண்ண போறோம். ஸோ உங்களால முடிஞ்ச சப்போர்ட் டொனேஷன்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம ட்ரஸ்ட்டுக்கு போட்டு விடுங்க. ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். நன்றிங்கம்மா, முடிச்சுக்கலாம். நன்றிங்கய்யா.